வணக்கம் மக்களே, மற்றும் ஒரு உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய மாலை பொழுதில் சந்தித்திருக்கின்றேன். ஒவ்வொரு உதவும் கரங்களும் ஒவ்வொரு குடும்பத்தின் முழு கதையும் கூறக்கூடிய மாதிரியான ஒரு காணொலியாக நாங்கள் வளமையாக கொடுப்பது வளமை. இன்றைய நாள் கொஞ்சம் மாறுபட்ட மாதிரி எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியை கடந்து செல்ல காத்து கொண்டிருக்கிறது. குறிப்பா செந்தில் குமரன் அப்படின்னு சொன்னாலே போன வருடத்தில் இவருடைய முகத்தை கட்டாயம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஏன்னு சொன்னால் இது ஒரு பரிச்சயமான ஒரு முகம் என்றுதான் நாங்கள் சொல்ல முடியும். எங்களோடு கைகோர்த்து, அதாவது எங்களுடைய உதவும் தரங்க நிகழ்ச்சியோடு கைகோர்த்து பல மக்களுக்கு பல்வேறுபட்ட உதவிகள், வாழ்வாதார உதவிகள் அனைத்தையும் வழங்கிய ஒருவர் தான் இவர். ஏற்கனவே இந்த அராலி பகுதி, குறிப்பா வட்டுக்கோட்டை அராலி என்று சொன்னாலே எங்களுடைய உதவும் தரங்க நிகழ்ச்சியில் பல வருடங்களாக எங்களோட டிராவல் பண்ணக்கூடிய ஒரு இடமாக அராலி வட்டுக்கோட்டை பகுதி காணப்படுகிறது. அந்த இடத்தில் இன்று வரைக்கும் எங்களுடைய உதவும் தரங்க நிகழ்ச்சி நிற்காமல் இன்று வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது தான் சொல்லலாம். ஒரு தகப்பன் பிள்ளையை கொண்டு இந்த மாதிரி தனக்கு உதவி தேவை அப்படின்ட்டு அவர் ஒரு சகோதர இனத்தை சேர்ந்தவர், ஒய்ஃப் தமிழ். அப்போ அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு போகும்போது எனக்கே ரொம்ப கவலையாக இருந்தது. முதல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காணொலி வந்தது. இப்போ திருப்பி ரீசர்க்குலேட் பண்ணுது. அப்போ எல்லாருமே எனக்கு சிங்கர் செந்தில் இந்த இவைக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு அனுப்பி கொண்டிருக்கிறேன். சரி, நான் எடுத்து கேட்கும்போது இவையிட மருத்துவ குறிப்புகளையும் எடுத்து நான் அனுப்பி, ஏன் இந்த சத்திர சிகிச்சை இங்கே செய்யலாமான்லாம் வினவிய போது, இல்லை இங்கே செய்யலாம், லங்கா மருத்துவமனையில் செய்யலாம் என்று சொல்ல நான் தாயை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவருக்கு நான் ஆப்ஷன் கொடுத்தேன். நான் உங்கள்கிட்ட எவ்வளவு இருக்குது, நான் எல்லாத்தையும் கட் அண்ட் ரைட்டாக தான் செய்கிறேன். நீங்கள் ஏற்கனவே சேர்த்துருக்கிறீங்க, எவ்வளவு நீங்கள் நிதி சேர்த்துருக்கீங்களோ அதை நீங்கள் எங்களுக்கு பேங்க் புத்தகத்தை நீங்கள் சப்மிட் பண்ணுற பட்சத்தில், இதாவது எவ்வளவு நீங்கள் சப்மிட் பண்ண தேவையில்லை, எவ்வளோன்னு சொல்கிற பட்சத்தில் நாங்களும் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு மேலதிகமாக தேவைப்படுறத நாங்கள் வழங்கி சத்திர சிகிச்சையை நாங்கள் முடிச்சுதான் அண்டு ஆஃபர் பண்ணான். ஆனால் அவள் இல்லைன்னு மறுத்து அவள் இந்தியாவை கொண்டு போகிறோன்னு சொல்லிட்டான். அப்போ ஒரு உண்மையாக நான் கேட்டு, நான் உங்களுக்கு இதுதான் தேவைன்னு சொன்னா, உங்களோட பிள்ளைன்ற உயிர் தான் காக்கணும்டா, இதுக்கு நான் பொறுப்படுத்தி செய்தாரன் சத்திர சிகிச்சை நிபுணர் திரு காஞ்சன சிங்கப்பூருடன் கதைச்சனங்களை பற்றி அவர் தான் செய்தாரன்னு சொன்னார். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெடியென்று சொன்னியும் நாங்கள் ஆஃபர் பண்ணியும் அவள் அவையோட நோக்கம் பிள்ளையை குணப்படுத்துறதா இல்லையான்னு தெரியுது. அப்போ நான் இந்த மாதிரியான இதனால தான் நான் ஃபேஸ்புக்கில் வாரதையோ இதையோ நான் இது பண்ணுறது. நான் டிரெக்டாகவே கார்டியாலஜிஸ்ட்டை எங்களுக்கு ரிஃபர் பண்ணுறாங்க, அதை எடுத்து செய்து கொண்டிருக்கேன். நன்றி. இந்த நேரத்தில் நான் ஒரு குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நீங்கள் கேட்ட ஒரு இதில் நான் மிஸ் பண்ணிட்டேன். மலைய சொந்தங்கள் ரொம்ப பாவம். அவங்கள உண்மையாக இந்த கார்டியாலஜி இதய நோய் நிபுணர்கள் வழக்கமாக என்ன தொடர்பு கொள்வது எல்லா பிற வடகிழக்கில் அவங்க தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணுறாரு. டாக்டர் அருள்நிதி கிழக்கில் எனக்கு சஜஸ்ட் பண்ணுவார். டாக்டர் ரெஜினால் ரகுநாதன் சின்ன பிள்ளைகளுக்கான சஜஸ்ட் பண்ணுவார். இந்த நேரத்தில் நான் டாக்டர் சுவந்திக்கும் டாக்டர் ஷாலினிக்கும் நன்றியை குறிக்கொள்கிறேன். ஜெஃப்னா ஐஎம்ஓ இந்த கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் அவங்க இல்லைன்னா இந்த கடைசி 30 பிள்ளைகள சிகிச்சை இப்போ நடந்தே இருக்காது. அவ்வளோ கடுமையாக உழைச்சாங்க. அப்போ இதை ஏன் திருப்பி நான் மலையத்துக்கு போகிறேன், அங்கே எனக்கு கார்டியாலஜிஸ்ட்னு உதவியல் இல்லை. அந்த ரீதியில் நான் 3 நாள் போய் கேம்ப் நடத்தி கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான இதய நோயாளிகளை நாங்கள் எனக்கு ரிக்வஸ்ட் வந்திருக்கு அந்த செய்கிறதுக்கு. அதில் இப்போ நாங்கள் டக்குன்னு எடுத்து செய்து கொண்டிருக்கோம் படபடவென்று. அதுக்கு எங்களை நம்பர் ஒன்றை நான் கொடுத்து மலையத்தில் கோல்டா நினைச்சு பார்க்க மாட்டேங்க, அவ்வளோ பேர் அழைப்பு நடந்தது. ஸோ அந்த பக்கத்துக்கு நாங்கள் ஒரு காலமும் செய்யலை. இப்போ நான் ரொம்ப மனநிறைவா இருக்கு செய்கிறோம்ட்டு. இன்னொரு விஷயம், நான் நீங்கள் சொன்னீங்க என்ன ஒரு செந்தில் குமரனால இங்க இலங்கையில் உள்ள பிரச்சனையை தீர்க்க இயலாது, பல பேர் முன்னுக்கு வரணும். என்ன மாதிரி இந்த நீங்க பெரிய பெரிய சத்திர சிகிச்சை தான் அடுத்து செய்யணும்னு அவசியம் இல்லை. சிறு சிறு உதவிகள் உங்களோட ஊர்ல ஒரு சின்ன ஒரு பிள்ளைக்கான உதவியோ அதை எடுத்து செய்யும் பொழுது இந்த சமூகம் ரொம்ப நல்லா இதாகும். இந்திய நாளில் இந்த இறுதிய சத்திர சிகிச்சை செய்த ஒரு சில மக்கள் எங்களுடைய இந்த இடத்துக்கு கடந்து வந்திருக்கிறார்கள். அவர்களோடும் நாங்கள் ஒரு சில விடயங்களை கதைத்து எங்களுடைய உதவும் கலந்த நிகழ்ச்சி கடந்து செல்ல காத்துக்கொள்கிறோம். அராலி பகுதியிலிருந்து ஒரு அக்கா வருகை தந்திருக்கிறார். அராலி என்பது என்னுடைய சொந்த ஊரண்டு கூட நான் சொல்லலாம். ஏனென்று சொன்னால் வீட்டுக்கு சென்ற நேரத்தை விட அராலிக்கு நான் அதிகமாக சென்றிருக்கிறேன். காரணம் எங்களுடைய உதவும் கரங்க நிகழ்ச்சி என்றுதான் நாங்கள் கூற முடியும். சரி, இந்த அக்காவுக்கு 2 பிள்ளைகள், இவர் 2வது மகன். இவருக்கு தான் இப்போது இறுதி சத்திர சிகிச்சை நடைபெற்றிருக்கிறது. மீண்டும் இந்த குழந்தையை ஒரு பொன் சிரிப்போடு காண்பதில் நான் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் என்றுதான் சொல்லலாம். இப்போது அந்த தாயின் மனநிலை இவ்வாறாக இருக்கிறது. இந்த சத்திர சிகிச்சைக்கு முன்பு இவர்கள் எதிர்கொண்ட சவால்கள், எதிர்கொண்ட பிரச்சனைகள் என்ன என்பதை நாங்கள் ஒரு சிறிய காணொலியாக அக்காவோட கதைக்க போறோம். அக்கா வணக்கம். வணக்கம்.
வணக்கம். இன்றைக்கு எங்களுடைய உதவும் கரங்க நிகழ்ச்சியூடாக உங்களையும் இந்த குழந்தையும் வந்து மீண்டும் நாங்கள் சந்திச்சிருக்கிறோம் தான் சொல்ல முடியும். சரி, இவருக்கு எவ்வளவு காலம் இந்த இருதய நோய் இருந்தது? இவர் வந்து 3 மாசத்துல தான் தெரிய வேண்டி வந்தது. பிறந்து 3 மாசத்துல தெரிய வேண்டி வந்தது. நாங்க 3 மாசத்துல இருந்து நோனா ரிச்வே ஹாஸ்பிட்டலுக்கு 3 வருஷமா திரியிறோம். போறதும் பாரதும் அப்படி போய் வரைக்கல செந்தில்குமரன் அண்ணாவ சுகந்தி டாக்டர்ன்றவ யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவ அறிமுகப்படுத்தி இப்படி அவங்க உதவி செஞ்சு சத்திர சிகிச்சை செய்றாங்க. அவங்க அந்த ஏற்பாட்டின் மூலம் கனடா கந்தசுவாமி ஆலயத்தின் உதவியால செய்து கொண்டு வரோம். உங்களுக்கும் செய்ய விருப்பம் இருக்குதான்னு கேட்டது. அப்ப அந்த கேட்ட தருணமே நான் ஓமன்று சொல்லி ஓமன்று சொன்னதால அவர் உடனேயே உதவி செஞ்சுட்டேன். 3 வருஷமா நான் சரியா பாடுபட்டு அழுது கொண்டு திரிஞ்சேன். நான் ரொம்ப பாடுபட்டேன். மூச்செடுக்க இல்லாத கஷ்டம், சாப்பிட மாட்டேன், நடக்கவே இல்லாது கொண்டு திரிஞ்சது. வேண்டாத தெய்வம் இல்லை. அந்த கட்டத்துல செந்தில்குமரன் அண்ணாவும் வாணன் அண்ணாவும் சுகந்தி டாக்டரும் வந்து எங்களுக்கு உதவி செஞ்சது. இந்த கனடா கந்தசுவாமி ஆலயத்தின் மூலம் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில இந்த பிள்ளை இந்த உயிரை காப்பாத்தி நிம்மதியான நித்திரை இப்பதான் கொள்றேன். முதல்ல நித்திரை கூட இல்லை. நடிச்சாம கூட ஒழுங்கு இருந்து பாப்பேன் இருக்கிறாராண்டு அவ்வளவுக்கு வேதனையா இருந்தது. இந்த வேதனையை போக்கினது இந்த செந்தில்குமரன் அண்ணாவும் வரந்தான். இப்ப செஞ்சு 8 நாள் ஆகுது. இந்த 8 நாளும் தான் நிம்மதியா நித்திரை கொள்றேன். பிள்ளையும் வடிவ சாப்பிடுது. மனசு நிம்மதியா இருக்கு. என்னை பொறுத்தவரைக்கும் நான் கும்புற தெய்வத்துல இந்த கந்தசுவாமி ஆலயத்தில் நிதி ஒதுக்கினா அவரும் செந்தில்குமரன் அண்ணா, வாணன் அண்ணா, சுகந்தி டாக்டர் இதுல எல்லாமே மனமாற இந்த தெய்வமா நினைச்சு பிள்ளைய சொல்லுவேன். வாழ்நாள்ல நீ மறக்காம தெய்வமா கும்பிடாட்டு. எனக்கு இப்பதான் சந்தோஷமா நிம்மதியாக இருக்கு. நிறைய நாள் வேதனை பட்டுட்டேன். பிறந்தத்துல இருந்து இவருக்கு சரியான வேதனை. நான் நினைக்கவே இல்லை இவர் இருப்பாருன்னு நினைக்கல. வீட்டு தந்துட்டேன். அது வரைக்கும் சந்தோஷம். நீங்கள் கும்பிட்ட கடவுள் வந்து உங்களுக்கு இறுதி வரைக்கும் வந்து சரியான ஒரு உதவி அவர் மூலமாக வந்து கொடுத்திருக்கிறார்கள். அது மாத்திரமில்லாமல் புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த கோயில் மூலம் கிடைத்த அந்த நிதி உதவியை வைத்து செந்தில்குமரன் ஐயா மிகுதி உதவிகளையும் செய்து இந்த குழந்தைக்கு வந்து மீண்டும் உயிர் கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் சொல்ல முடியும். கடவுள் வந்து எப்பவுமே நினைப்பார், யாருக்காச்சும் உதவி செய்ய வேணும், அதுக்காக கடவுள் இந்த இடத்துக்கு இறங்கி வர மாட்டார். தான் நிர்ணயிச்ச யாராச்சும் ஒரு மனுஷங்களால தான் அந்த உதவியை கொடுப்பார். அதை வந்து இவர் செந்தில்குமரன் ஐயா அவர் என்று சொல்லி இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்கிறது வந்து மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஒரு மனிதன் வந்து இவ்வளவு தூரம் உதவி செய்கிறான். இந்த பிள்ளையுடைய வாழ்க்கை இனித்தான் ஆரம்பமாக போகுது. ஆனால் ஆரம்ப வாழ்க்கையை வந்து முடிவு வர போகிறது என்பது இருக்கும் போது அந்த தாயினுடைய மன வலி எவ்வாறு இருக்கும் என்பது பெரிய ஒரு வேதனையாக இருக்கும். எல்லா தாய்க்கும் தான் அந்த குழந்தையை பெற்ற தாய்க்குத்தான் அந்த வலி தெரியும். ஆனால் நாங்கள் அதை அறியாமல் ஒரு சில விடயங்களை கலந்து விட்டு செல்லலாம். ஆனால் இப்போது அவருடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் யாராலையுமே வந்து நிரப்ப முடியாதுன்னு தான் சொல்ல முடியும். இந்த குழந்தையை நல்ல முறையில் வளருங்கள். இந்த குழந்தையும் ஒரு செந்தில்குமரனாக மாற வேண்டும் என்பதை நீங்கள் ஒவ்வொரு முறையும் கல்வியை அதிகம் நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்களோ இல்லையோ, நல்ல விடயங்களை பிள்ளைக்கு நீங்கள் அதிகமாக திணிக்கின்ற வேளையில் இந்த பிள்ளை நாளை இன்னொரு குழந்தையினுடைய உயிர் காக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக வளரும். எனவே வந்து உங்களுடைய கஷ்ட காலம் எல்லாமே முடிந்து விட்டது. இனி வரப்போற நாட்கள்ல சந்தோஷம் மட்டும்தான் உங்களுக்கு நிலைக்க போது. வாழ்க்கையில் எப்பவுமே உதவி செய்தவர்களை நாங்கள் மறக்காமல் இருக்கணும். பெரியவர்கள் சொல்லுவார்கள், நன்றி மறவாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லினாங்க. யாரை மறந்தாலும் உதவி செய்தவரை எந்த காலத்திலும் மறக்க கூடாது என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நீங்கள் செல்லுங்க. மீண்டும் ஒரு குடும்பத்தை வந்து நாங்கள் சந்திக்கின்றோம். இவரும் அராளிதான். பல பேர் வந்து அராளி பக்கத்துல வந்து எடுக்க குறையாமல் இருப்பது செல்வம், அதெல்லாம் குறிப்பா கல்வி செல்வம் என்று சொல்லுவார்கள். இந்த அராளி பகுதியில் நாங்கள் எடுக்க குறையாமல் இருக்கிறது இந்த வாழ்வாதாரத்தால வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் இன்று வரைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த அம்மாவும் அராளி பகுதியில இருந்துதான் வந்திருக்கிறார்கள். இந்த குழந்தைக்கு வந்து 8 வயசு.
இவருக்கு வந்து இப்போது இருதய சத்திர சிகிச்சை வந்து முடிவு பெற்றிருக்கிறது. இப்போது அந்த தாயின் மனநிலை எவ்வாறாக இருக்கிறது, அந்த சத்திர சிகிச்சைக்கு முன்பு இந்த குழந்தையின் தாயினுடைய நிலையும் வந்து எவ்வாறாக இருந்தது என்பதை கேட்போம். அக்கா வணக்கம். வணக்கம். அராலியில இருந்து வாரீங்கள். இப்ப குழந்தைக்கு வந்து சத்திர சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது. இது செய்ய முதல்ல நீங்களும் உங்களுடைய குழந்தையும் இருந்த நிலையை பற்றி சொல்லுங்க. கண்டுபிடிச்சது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னும் கண்டுபிடிச்சு கொழும்புல போய் நாங்க எக்கோ எடுக்க போன இடத்துல பிரைவேட்டா தான் போடணும், 15 லட்சத்துக்கிட்ட முடியும்னு சொல்லி அதுல இருந்து எங்களுக்கு ஒரு 15 லட்சத்துக்கு எங்க போறது கடவுளோட தான் மண்டாடி கொண்டு வந்தது. பிள்ளை வந்து படிப்புல வந்து திறமையான பிள்ளை, நாக்களையும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தான் எடுப்பார். பள்ளிக்கூடத்துலயாவது அந்த இன்சூரன்ஸ் மூலம் ஏதாவது கிளைம் பண்ணலாமோன்னு கேட்டு அப்படி ஏதாவது ஒரு வழிகளை தான் பார்த்து கொண்டு வந்து நாங்கள் இப்படி ஒரு நல்ல வழி கிடைக்கும் பண்ணி எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ கடவுள் செய்யலாம் அல்லது இன்சூரன்ஸ் இதுகளும் கிளைம் பண்ணி செந்தில்குமரன் அண்ணன் மிச்சத்தை உதவி செய்து நல்லபடியாக சத்த சிகிச்சை முடிஞ்சிருக்குது. நான் கடவுள் மாதிரி அவர் கை கொடுத்ததுக்கு நன்றி சொல்றேன். முதலாம் கட்டாயம் நன்றி மறக்காமல் நீங்களும் இருக்கிறதுடன். இப்ப வந்து இவருக்கு 8 வயசு. இந்த இருதய சத்திர சிகிச்சை செய்ய முதல்ல இவருக்கு இருந்த அந்த அறிகுறிகள் என்ன மாதிரி இருக்கு? அறிகுறிகள் வந்து அந்த தூர போனா கொண்டா களைக்கும், ஓடி ஆடி விளையாடினா கொண்டா சாப்பாடுகள் குறைவு, இந்த வயசுக்கு ஏற்ற வளர்ச்சி குறைவு, உயரம் குறைவு. அதுல இருந்துதான் அந்த இது ஏக்கோ எடுத்து கண்டுபிடிப்போம்னு சொல்லி கண்டுபிடிச்சது, விருத்தம் இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சது. அதுக்கு முன்ன உஷார் குறைவாதான், ஆனா படிப்புல திறமைதான். சரி, இப்ப அம்மா இவருக்கு சிகிச்சை முடிஞ்சிட்டு உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? மறக்க முடியாது, என்றுமே சந்தோஷமா. இதை விட மகிழ்ச்சி வேறு ஒன்றும் இல்லை. என்னதான் கொடுத்தாலும் இதை போல ஒரு மகிழ்ச்சி யாராலையும் தர முடியாதுன்றதான் நீங்கள் இப்ப சொல்லுறீங்க. சரி, உங்களுடைய கணவன் என்ன தொழில்? கணவன் கூலி வேலை செய்வார். உங்களுக்கு ஒரு குழந்தை? இல்ல, 2 பேர், அக்கா ஒரு ஆள். இவர் தம்பி. சரி, அப்ப இவருக்கு எத்தனை வயசுல இந்த நோய் இருந்ததுன்னா? 6 வயசுல. 6 வயசுல இருந்து இப்ப 8 வயசுல இவருக்கு மீண்டும் உயிர் பெற்றிருக்கிறாருன்னு தான் சொல்லலாம். சரி, நீங்கள் நிறைய வைத்தியசாலைகளுக்கு வந்து சென்றிருப்பீர்கள். அங்கெல்லாம் உங்களுக்கு எவ்வாறான சவால்கள் வந்ததுன்னா இவருக்கு காட்டணும்னு சொல்லி? அநேகம் போதனா வைத்தியசாலை எல்லாம் கூட வர்றது. இவருக்கு அந்த கிளினிக் வந்து அங்கதான் போட்டு தந்தவ. அங்கதான் தொடர்ந்து 3 மாசத்துக்கு ஒருக்கா வந்து போறது. ஸ்கூல்ல அரைவாசி கட் பண்ணி 1/2 நிமிஷம் கட் பண்ணி போட்டு தான் வர்றது. ஸ்கூல் கட் பண்ண மாட்டார், பள்ளிக்கூடம் போய் தான் தீர்வணும்ட்டு நிற்பார். போய் அங்க ஹாஃப் டே லீவு போட்டுட்டு தான் இந்த கிளினிக் வர்றது. கிளினிக் வந்து 12 மணிக்கு வந்தா விட்டவோ 5 மணி 6 மணி செல்லும். அந்த அளவு கஷ்டத்துக்கு மத்தியில தான் இந்த அளவு கை ஓடினது. அதுக்கு நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். சரி, இப்ப இந்த சிகிச்சைக்கு பிறகு குழந்தையினுடைய நடவடிக்கை எப்படி இருக்கு? உஷாரா இருக்கிறார். கொஞ்சம் வந்து வளமையை விட உஷார். அவரை விட எங்களுக்கு தான் உஷார். பிறப்பிலேயே இவருக்கு அந்த நோய் பிறப்பில இருந்திருக்கணும், நாங்க இப்பதான் கண்டுபிடிச்சது. சரி, இப்ப வந்து அவருக்கு அந்த நல்ல ஆரோக்கியமா இருக்கிற உணவெல்லாம் சரியான முறையில சாப்பிடுறாரு. சரி, இது வந்து இப்படியான ஒரு உதவியை வந்து யாராலையும் செய்ய முடியாது. உங்களோட கூட பிறந்த சகோதரர்களாக இருக்கலாம், அக்கம் பக்கத்துல இருப்பவர்கள், யாராலுமே வந்து ஒரு 15 லட்சத்துக்கு மேல செலவு செய்ய மாட்டார்கள். அதுவும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் யாரும் இந்த காலத்துல உதவி செய்யணும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுடைய குழந்தையை மீண்டும் ஒரு பெரிய ஒரு டபுள் மடங்காக்கி பிள்ளையை வந்து கொடுத்திருக்கிறேன். அந்த உதவி செய்தவருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உதவி செய்தவரை என்றென்றும் நாங்க மறக்க மாட்டோம். கடவுளுக்கும் மேல என்றுதான் நாங்க சொல்லுவோம். அதாவது வந்து யாழ் போதனா வைத்தியசாலை டாக்டர் சுகந்தி அக்கா அவர்கள் முதல்ல அவரை கண்டுபிடிச்சு நோயை கண்டுபிடிச்சு வேறுக்கான ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் செய்து கொழும்புக்கு எல்லாம் அனுப்பி அதன் மூலம் வாணன் எண்ணெய், முக்கியமா வாணன் எண்ணெய் ஊடாகத்தான் எங்களுக்கு சுரக்ஷா இன்சூரன்ஸ் இது கிளைம் பண்ணி அதுல இருந்து செந்தில்குமார் மாமாவை நாங்க இன்றைக்கும் மறக்க மாட்டினவர். அடுத்த எப்பவுமே வந்து நீங்கள் வாழ்க்கையில வந்து அவரை மறக்க கூடாது. இந்த குழந்தையை வந்து நல்ல முறையில் நீங்கள் வளர்க்க விடுங்கன்னு சொல்லிக் கொள்றேன். நன்றி அம்மா, எங்களுடைய உதவுகிற நிகழ்ச்சியூடாக இணைந்து கொண்டு உங்களுடைய இந்த பிள்ளையை வந்து அதுவும் நன்றாக கல்வியில் தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு பிள்ளை, நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக இப்போது மாற்றி தந்திருக்கின்றோம். எங்களுக்கு செந்தில் மாமாவுக்கு நன்றி சொல்ல போறாராம். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ஜெகதீஸ்வரன் தருவேன். நான் இருதய சத்திர சிகிச்சை பெற்று வீட்ட வந்துள்ளேன். எனக்கு முக்கியமாக யாழ் போதனா வைத்தியசாலையில் டாக்டர் சுகந்தி அம்மா அவர்களுக்கும் வாணன் அண்ணாவுக்கும் சுரக்ஷா இன்சூரன்ஸ் மூல அறிமுகமான நவனிதன்
சார் அவர்களுக்கும் மற்றும் கார்த்தி சார் அவர்களுக்கும் முக்கியமாக செந்தில் மாமா அவர்களுக்கும் இருதய சத்திர சிகிச்சை செய்த டாக்டர் முகுந்தன் அவர்களுக்கும் மற்றும் லங்கா மருத்துவமனையில் ஊழியர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். கட்டாயம் குட்டி, இப்ப நல்ல ஆரோக்கியமா இருக்கிறீங்க. செந்தில் மாமாவின் பாதையில் என் பயணம் தொடரும். கட்டாயம் நல்ல ஒரு விஷயம். நீங்க அடுத்த ஒரு செந்தில் குமரனா மாறணும். சரியா? சரி, அடுத்தடுத்து வரப்போறீங்க. நீங்க உதவி செய்வீங்களே வளர்ந்து படிச்சு என்ன ஆக போறீங்க? டாக்டர் ஆக போறீங்க. சூப்பர். ஒரு இருதய சத்திர சிகிச்சை செய்யற ஒரு டாக்டரா மாறுங்க. உங்களை மாதிரி இருக்கக்கூடிய பல குட்டீஸுக்கு நீங்க அந்த சிகிச்சை செய்யணும். சரியா? நல்லா படிக்கணும். சரியா? நன்றி. இருதய சத்திர சிகிச்சை செய்த மக்கள் வெற்றி கண்டிருக்கிறார்கள் என்பது பெரிய ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த சத்திர சிகிச்சையின் மூலம் வெற்றி கண்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் இன்றைய நாளில் எங்களுடைய உதவு தரங்க நிகழ்ச்சியோடாக நாங்கள் அடையாளப்படுத்துவதில் எங்களுடைய டான் டிவி பெருமை கொள்கிறது என்று தான் சொல்லலாம். அதுவும் எங்களுடைய உதவு தரங்க நிகழ்ச்சியோடு கைகோர்த்து இவ்வாறான சேவையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய எங்களுடைய செந்தில் குமரன் ஐயா அவர்களை நினைக்கும் போது எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மோட்டிவேஷனான ஒரு மனிதனாக இவர் காணப்படுறார். ஏனென்று சொன்னால் உதவிகள் என்பது யாருக்கு உதவி கிடைக்க வேண்டும் என்பதோ அவர்களுக்குத்தான் உதவிகள் செல்ல வேண்டும் என்பதுதான் உண்மையான ஒரு விடயம். குறிப்பா அது எல்லாமே எங்களுடைய ஏழை மக்களாகத்தான் இருக்கிறார்கள். அவ்வாறானவர்களுக்கு ஒரு நோயில் இருந்து பாதுகாத்து மீண்டும் அந்த உயிரை திருப்பி கொடுப்பது என்பது கடவுள் கொடுத்த தான் சொல்லலாம். அவ்வாறான குடும்பங்களை தான் இன்றைய நாளில் சந்தித்திருக்கின்றோம். இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அக்கா சாவகச்சேரியில இருந்து வாரா. குழந்தைக்கு 6 வயசு. இருதய சத்திர சிகிச்சை செய்து வெற்றி கண்டு மிகவும் மகிழ்ச்சியோடு இந்த இடத்துக்கு கடந்து வந்திருக்கிறார்கள். அவர்களோடு ஒரு சில விஷயம் கதைக்கலாம். வணக்கம். 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 சாவகச்சேரியிலிருந்து இவ்வளவு தூரம் எங்களை சந்திக்க வந்திருக்கிறீங்க. அதுக்கு பெரிய நன்றி உங்களுக்கு. சரி, உங்களுடைய குழந்தைக்கு எப்போது இந்த நோய் இருப்பதை நீங்கள் கண்டுபிடித்தீர்கள்? பிறகு என்ன மாதிரி உங்களுடைய இந்த சிகிச்சை செய்யும் வரைக்கும் உங்களுடைய பயணம் இருந்தது? பிறந்த உடனே ஆளுக்கு காட்டுல ஒட்டையும் இன்னொரு பிரச்சனையும் இருந்தது. சாப்பாட்டுக்குள்ள சுவாசத்துக்கு போறது கண்டிக்கு அனுப்பி பிறந்து 3ஆம் நாத்து ஒரு ஆப்ரேஷன் செய்து 25 நாளும் ஐசூலான் இருந்தவர். ஐசூல இருந்து மீண்டு வீட்டை பிறகு 2 மாதத்துல சளி ஆரம்பித்தது. இப்ப சளி ஆரம்பித்தா போட்டுல தான் ஒரே முட்டைன்னு சொல்லி போட்ல வச்சிருக்கிறது. ஒரே ஆஸ்பத்திரி தான். பிறகு அந்த ஆப்ரேஷன் செய்ததுல இருந்து மொத்த சாப்பாடு போகாது. பெரிய பொருளை புழிஞ்சுதான் சாப்பாடு கொடுக்குறது. பிறகு இவருக்கு அந்த சாப்பாட்டுக்குள்ள விரிக்கணும்னு சொல்லி 2 தரம் கண்டிகை கொண்டு போய் தான் செய்தது. பிறகு இங்க யாழ்ப்பாணத்துல அந்த மிஷின் எல்லாம் வந்துட்டு ரஞ்சினி மேடம் சாப்பாடுக்குள்ள விரிச்சு 7 தரம், இங்க 5 தரம், அங்க 2 தரம், 7 தரம் சாப்பாடுக்குள்ள விரிச்சது. இப்ப இவருக்கு அடிக்கடி இந்த பிரச்சனையால சளி ஒரே வந்து மிசிங்கில ஐசூக்கு எல்லாம் இருந்திருக்கிறேன். போன வருஷம் எல்லாம் ஐசூக்கு இருந்திருக்கிறேன். ஐசூக்கு இருந்து இப்ப காற்று இதய சிகிச்சைக்கு எக்கோக்கு வரனாங்க. கொழும்புக்கும் சுவந்தி டாக்டர் அனுப்பி வச்சவா. அங்க இந்த எடுக்கிறோம்னு சொல்லி எடுக்கையில இந்த இதுல சுவந்தி டாக்டர் இங்க வானவண்ணாக்கு எங்களோட போன் நம்பர்கள் கொடுத்து அவர் வீட்டை செந்தில்குமரன் உதவியால இவரை கொழும்புக்கு லங்கா ஆஸ்பத்திரிக்கு இவர் ஆப்ரேஷனுக்கு நல்லபடியா எடுத்து நல்லபடியாவே ஆப்ரேஷனை செய்து மீண்டும் வீட்டுக்கு நல்ல சந்தோஷமாக பிள்ளைகளோட இருக்குது. இப்ப எத்தனை நாள் குழந்தைக்கு? 10 நாள் இன்றைக்கு செய்து. இப்ப முதல் இருந்ததுக்கு இப்ப நல்ல வித்தியாசமா இருக்கு. வித்தியாசம் இல்ல, ஆரோக்கியமா இருக்கிற கலைப்புகள் உண்டு. கிரியேட்டிவா கதைக்கிற எல்லாரோடையும். சரி, தான் படிச்சு போலீஸ் ஆகணும் அப்படின்னு கூட சொல்லிட்டேன். கட்டாயம் இந்த குட்டி நீங்க நினைச்சதை நீங்க சாதிக்கணும். ஏன்னு சொன்னால் இன்றைய சிறுவர்கள் நாளைய தலைவர்களாக மாற வேண்டும். எனவே சந்தோஷம் அக்கா. ஏனென்று சொன்னால் இந்த குழந்தை என்னோட இறுதி வரைக்கும் இருக்குமா, பயணிக்குமா என்ற ஒரு கட்டத்துல இப்போது மீண்டும் இது உனக்கானது என்று சொல்லி கடவுள் கொடுத்திருக்கிறார் என்பது எல்லாருக்கும் கிடைத்து விடாது. பெரிய ஒரு விஷயம். சரி, இந்த விடயத்தை சரியான முறையில் முடித்து எந்த ஒரு செலவும் இல்லாமல் முடித்து உங்களுடைய குழந்தையை மீண்டும் சிறுவர்கள் உங்களுடைய தரங்களுக்கு தந்த செந்தில்குமரன் ஐயா சொல்ல விரும்புகிறேன். அவருக்கு மூன்று நாங்கள் கோடி நன்றி சொல்ல விரும்புகிறோம். அவர் எங்களுக்கு ஒரு தெய்வமாவே நாங்கள் அவரை வாழ்நாள் முழுக்க அவர் ஒரு தெய்வமாவே நினைப்போம். கட்டாயம் அவருக்கு நன்றி சொல்லி தீராது. கண்ணீர் விட்டாலும் அவர கண்ணீரால அவர பாதத்தை கழுவினாலும் உங்களை அவர் செய்த உதவியை நாங்க மறக்கல.
நல்ல ஒரு விஷயம். எல்லா குழந்தைகளுக்கும் சொன்னதைத்தான் உங்களுக்கும் சொல்றேன். பிள்ளைகளை நல்ல வழியில வளர்ந்து இந்த குழந்தைகளும் அடுத்த குழந்தைகளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு பெரிய குழந்தைகளாக மாறி மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேணும். எனவே இனி உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம்தான், சுகம்தான், உங்களுடைய குடும்பம் இனி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நானும் இந்த நிகழ்ச்சியூடாக வாழ்த்துக்களை சொல்றேன். நன்றி. நன்றி, வணக்கம். வணக்கம். என்ன மக்களே, இன்றைய நாளிலும் எங்களுடைய உதவுங்கரங்க நிகழ்ச்சி எதை நோக்கி பயணித்தது என்பது உங்களுக்கு கட்டாயம் தெரிந்திருக்கும். இவ்வளவு நாளும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற வேளையில் யாருக்கு என்ன உதவி செய்யலாம் என்று தான் நீங்கள் யோசித்திருப்பீர்கள். ஆனால் இன்றைய நாளில் உதவி பெற்று, அதுவும் உயிர் உதவி பெற்று அநேகமான மக்களை இந்த இடத்தில் சந்திக்கக்கூடியதாக இருந்தது. மிக மிக மகிழ்ச்சி என்றுதான் சொல்லலாம். இந்த 150வது இதய சத்திர சிகிச்சை இவர்கள் செய்ய போகின்ற அந்த செலிப்ரேஷன் மிக மகிழ்ச்சியாக நடைபெற வேணும். உணவு அல்ல, உடை அல்ல, இது ஒரு உயிர் காத்த ஒரு உதவி என்றுதான் சொல்ல முடியும். இந்த 150ஓடு நின்று விடாமல் இன்னும் பல மக்களுக்கு பல்வேறுபட்ட இந்த சிகிச்சை என்னால் செய்ய முடியவில்லை என்று சொல்லி, குழந்தை இறந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி இருக்கக்கூடிய எண்ணத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு விழிப்புணர்வாக அமையட்டும். கட்டாயம் அவருடைய அந்த முகப்புத்தகத்தின் மூலமும் நீங்கள் அவரை தொடர்பு கொண்டு உங்களுடைய இந்த உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். சிங்கர் செந்தில் என்பதுதான் இவருடைய முகப்புத்தகத்தின் பெயராக இருக்கிறது. இதன் மூலமாக நீங்கள் அவரை தொடர்பு கொண்டு இவ்வாறான நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் உங்களுடைய பிரதேசங்களில் இருக்கலாம், அவர்களுக்கு நீங்கள் இந்த உதவிகளை பெற்றுக் கொடுக்கலாம் என்பதையும் கூறிக்கொண்டு, இந்த உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக இந்த நேரங்களை எல்லாம் மதிக்காமல் ஒரு பொன்னான நேரங்களை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி இவ்வளவு தூரம் கடந்து வந்திருந்த அனைத்து மக்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, இந்த உதவும் கரங்கள் நிகழ்ச்சி ஒரு 150 பேருக்கு இவ்வாறான ஒரு நற்செயலை செய்திருக்கிறது என்பது ஒரு பெருமைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. இது இத்தோடு நின்று விடாமல் இன்னும் பல வருடங்கள் தொடர்ந்து செல்ல வேண்டும், இன்னும் பல பேருடைய உயிர் காக்கப்பட வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு, நானும் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகின்றேன். தொடர்ந்தும் டான் தமிழொலி நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளுங்கள் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா. நன்றி, வணக்கம்.